வணக்கம். ஜபைஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி சிம்போனி இசையை இசைத்துவிட்டு உலக புகழ் பெற்று இன்னைக்கு நம் முன்னால் குறிப்பாக தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு இசையமைப்பாளர் யார் என்றால் இசைஞானி இளையராஜா. இசை ஞானி அப்படின்னாலே அது இளையராஜா. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு பட்டப்பெயர் கொடுக்கப்பட்ட ஒரு இளையராஜா எந்த வகையிலையுமே தன்னுடைய ஒரு நிலைப்பாடு இல்லாமல் யாராக இருந்தாலும் சரி, என்னுடைய இசை எனக்கு மட்டுமே சொந்தமானது. அதில் யார் பாடியிருந்தாலும் சரி, யார் கவிதை எழுதியிருந்தாலும் சரி, அதை யார் தயாரித்திருந்தாலும் சரி, அது என் பாட்டுப்பா, என்னுடைய சொந்த கருத்தில் வெளியான டியூன், அதனால் அந்த பாட்டு முழுவதும் எனக்குத்தான் சொந்தமானது அப்படிங்கிற ஒரு மிகழ்ச்சி, ஒரு மமதை போப்பில், ஆமாம் இன்னும் சொல்லப்போனால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆணவத்தில் இன்றும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஆமாம் இசைஞானி இளையராஜா, நம்முடைய தமிழ்நாட்டு இளையராஜா ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லன் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. அவருடைய நடிப்பை பார்த்து நான் அவர் காலில் விழ நினைத்தேன் நான் அப்படின்னு பேசியிருக்கிறது இன்னைக்கு ரொம்ப வைரலான விஷயமா போயிட்டுருக்கு. ஏகப்பட்ட ஸ்டார்ஸ் சொல்லலாம். எம்பி பதவியில் இருக்கக்கூடியவர், மிக உயரிய விருதுகளை பெற்றவர், இந்த மாதிரி அடுக்கிட்டே போகலாம். ஆமாம், அவருடைய பாடல்கள்லாம் பலரை இன்று தூங்க வைத்து கொண்டிருக்கிறது. அவருடைய பாடல் இன்றும் பலரை அழ வைத்து கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு திமிர் பிடித்த ஒரு அற்புதமான ஒரு இசை ஞானி அப்படின்னா அது இளையராஜாவை தான் சார். அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு வில்லன் நடிகர் காலில் நான் விழ நினைத்தேன் அப்படிங்கிறது உண்மையிலே ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு வாசகமாக தான் இருக்கு. அதாவது 1984 அமேடியஸ் அப்படின்னு ஒரு படம். அந்த படம் குறிப்பிட்ட ஒரு மெசாட் அப்படிங்கிற உலக புகழ் பெற்ற இசை அமைப்பாளரை தழுவி அவருடைய வாழ்க்கை வரலாறை கொண்ட ஒரு படம். ஆங்கில படம், இத்தனை தமிழ் படம் கிடையாது, ஆங்கில படம். பேர் மெசாட். ஆமாம், இன்றைக்கி அந்த படம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். அதை 1984 பார்த்துருக்கார் நம்முடைய இசைஞானி இளையராஜா. அதில் குறிப்பிட்டு ஒரு ஓப்ரா அப்படிங்கிற அரண்மனையில் ஒரு ஷூட் பண்ணியிருப்பாங்க. அதனுடைய கதை அப்படின்னாலே ஒரு ஃப்ளாஷ்பேக்காகவே போகும். அமேடியஸ் கதை ஃப்ளாஷ்பேக்காகவே போயிட்டுருக்கும். அதில் ஒரு குறிப்பிட்ட ஓப்ரா அரண்மனையில் ஒரு படப்பிடிப்பு நடத்தியிருப்பாங்க. அந்த படக்காட்சியில் அன்னைக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்பம்லாம் கிடையாது இல்லையா, இன்னைக்கு மாதிரிலாம் ஒரு தொழில்நுட்பம் கிடையாது. அதனால் மெழுகுவர்த்தியை ஏற்றி வச்சு படம் பண்ணியிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோ, மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சு அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக படமாக்கியிருக்காங்க. இந்த படமாக்கக்கூடிய சமயத்தில் அது எப்படிப்பட்ட கரும் புகையெல்லாம் வரும் தெரியுமா. ஆனால் நடிக்கக்கூடிய நடிகர்களுக்கு அது எவ்வளோ சிரமம் அப்படிங்கிறது அந்த நடிகர்களை கேட்டால் தான் தெரியும். இப்போ சாதாரணமாக ஒரு ஃபுல் க்ளோஸ்அப் ஷாட்டு, மற்றபடி ரொம்ப பவர்ஃபுல்லு லைட்டி வச்சாலே குபீர் சில பேருக்கு வைக்கும். சில நடிகர்லாம் மயக்கம் போட்டே விழுந்திருக்காங்க. நடிகர் திலகம் ஐயாலாம் எந்த அளவுக்கு நடித்தாங்க அப்படிங்கிறது உண்மையில் இன்றைக்கி பிரமிப்பாக இருக்குது. எம்ஜிஆர் அவர்கள் எந்த அளவுக்கு இதெல்லாம் ஒரு தாங்கி கொண்டு நடித்தார்கள். சும்மா இல்லை, ஒரு 1000 வாட்ஸ் பல்ப் எரிஞ்சாலே போதுங்க, நம்மளால அந்த கீழே நிற்க முடியுதா? மண்டை அப்படியே உரிச்சு எடுத்துரும், கண்ணெல்லாம் அப்படியே திகுன்னு எரியும். ஆனால் சினிமா அப்படி இல்லை, பல்லாயிரக்கணக்கான வாட்ஸ் பவர் உள்ள, அது குறிப்பிட்ட நைட்டில் ஷூட் பண்ணுறப்ப ஃபுல்லாக அந்த இடத்த பகலாக மாற்றிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரமிப்பான ஒரு விளக்கு, சைடு லைட்ஸ்லாம் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் லைட்ஸ் பாய் கேட்டால் தெரியும் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அதை அமைக்கிறாங்க அப்படிங்கிறது. அந்த மாதிரி ஒரு லைட்ஸ் தனமும், மற்றபடி இன்னும் மெக்கானிக்கலான ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம்லாம் இன்னும் இந்த காலத்தில் வந்தாச்சு. ஆனால் அந்த காலத்தில் அப்படிலாம் கிடையாது. லைட்டாக வைப்பாங்க, இல்லாத பட்சத்துக்கு ஒரு பவர்ஃபுல்லான மெழுகுவத்தி ஏற்றி வச்சுருவாங்க. அது என்ன ஆகும், ஃபுல்லாக கருப்படிக்கும்.
ஒரே எங்கே பார்த்தாலும் ஒரே ஸ்மெல்லாக இருக்கும். ஏன்னா அன்னைக்கு வந்து ஒரு தொழில்நுட்பம் கொண்ட அந்த பிளாக் வராத அளவுக்கு கூட மெழுகுவர்த்தி கிடையாது. இன்றைய மெழுகுவர்த்தி அப்படிலாம் கிடையாது. ஆமாம், நிறைய மெழுகுவர்த்தி மெக்கானிக்கலாக பண்ணிட்டாங்க. ஏற்றி வச்சா அப்படின்னா கரும் புகைகள்லாம் அந்த அளவுக்கு வராது. அன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. கரும் புகை ஏற்றினோம்னா எவ்வளோ காஸ்ட்லியான ஒரு மெழுகுவர்த்தியாக இருந்தாலும் சரி, ஏற்றின அப்படின்னா பயங்கரமாக கருப்படிக்கும். அந்த படத்தை வந்து அமேடியஸ் படத்தை வந்து அந்த இயக்குனர் என்ன பண்ணியிருக்காரு, ஷூட் பண்ணியிருக்காரு. சரியாக காட்சி அமையல. உடனே என்ன பண்ணியிருக்காரு, மெழுகுவர்த்திலாம் ஏற்றி வச்சு ஷூட் பண்ணியிருக்காரு. பண்ணக்கூடிய சமயத்தில் அது ஒரு வில்லன் தனமான ஒரு ஷூட்டிங். அது நடித்தவர் வந்து முர்ரே ஆபிரஹாம் அப்படிங்கிற ஒரு வில்லன். ரொம்ப அற்புதமான ஒரு நடிப்பு. அதில் குறிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு சீனில் நடித்து அன்றே வந்து பேசப்பட்டது. என்றாலுமே கூட இன்றும் பேசக்கூடிய அளவுக்கு இளையராஜாவில் இருக்குது அப்படின்னா உண்மையிலே அவர் பாராட்டக்கூடிய ஒரு சீன். அந்த முர்ரே ஆபிரஹாம் வந்து நடிச்சிருப்பார். ஸோ தீவிரம் வந்து மெழுகுவர்த்தி எரியும், ஃபுல்லாக கருப்பு அடிக்கும், ஒரே மூஞ்சியெல்லாம் கரியாக இருக்கும். அதை வந்து அந்த காலத்தில் எடிட் எந்த அளவுக்கு பண்ணாங்க அப்படின்னு தெரியல. அந்த நாத்தம் அந்த புகையை சமாளிச்சுட்டு டைலாக் பேசிட்டு அந்த எச்சியை விழுங்காமலும் துப்பாமலும் இரண்டும் கெட்டாத்தனமாக அந்த இடத்துல பேசியிருப்பார். பேசிட்டு ஷார்ட் முடிஞ்சோடனே உடனே துப்பி இருப்பார். அப்படிங்கிற இளையராஜாவோட ஒரு கற்பனையின் வெளிப்பாடு மட்டும் இல்லை, உண்மையில அதான் கூட. ஏன்னா அந்த அளவுக்கு டார்க் ஆக்கக்கூடிய சமயத்தில் பொதுவாக அந்த மெழுகுவர்த்தி ஏற்றுற அப்படின்னு ஒரே நாத்தம் அடிக்க ஸ்மெல் அடிக்கும். அன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மெக்கானிக்கெல்லாம் கிடையாது. அந்த மெழுகுவர்த்தி இன்னும் ஸ்மெல்லு அடிக்கும். எங்கள் வீட்டிலாம் வந்து நாங்கள் வந்து மெழுகுவர்த்தி ஏற்றி தான் வந்து நாங்கள் படிப்போம். ஆமாம், 6வது 5வது படிக்கிற சமயத்தெல்லாம். அப்போ வந்து அந்த மெழுகுவர்த்தி ஸ்மெல்லே வந்து நம்மளை வந்து மயக்கமடைய செய்யும். அந்த மாதிரிலாம் இருந்திருக்குது. அந்த மாதிரி மயக்கமடைய செய்யக்கூடிய சமயத்தை எப்படி நீங்கள் படிப்பீங்க? அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் முர்ரே ஆபிரகாம் அப்படிங்கிறவர் இந்த அமேடியஸ் படத்தில் வந்து அந்த சீன் நடிச்சிருப்பாரு. அது உண்மையிலே வந்து ஒரு நடிகன் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கான் அப்படிங்கிறத அவர் மேற்கோள் காட்டிட்டாரு. அதனால வந்து அன்னைக்கே வந்து 1984 அவர் காலில் விழ நினைத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் இளையராஜா. அப்படிங்கிறது உண்மையிலே கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டியது. ஒரு கலைஞன் இன்னொரு கலைஞரை பார்த்து எந்த அளவுக்கு மனம் இறங்கி தாழ்ந்து அவன் கஷ்டத்தை உணர்ந்து அவர் காலில் விழ நினைத்தேன் அப்படிங்கிறது உண்மையிலே மிகப்பெரிய ஒரு வார்த்தை. அது வந்து இளையராஜாவை பொறுத்தவரை இன்னைக்கு சிம்பொனி இசைச்சு நம் முன்னால் ரொம்ப கம்பீரமாக அமர்ந்திருக்கக்கூடிய இளையராஜா இன்னும் 13 நாடுகளுக்கு நான் போவேன், இது வந்து முடிவு கிடையாதுங்க, இதுதான் ஆரம்பம்னு சொல்லியிருக்காரு. அதற்கு தகுந்த மாதிரி தமிழ்நாடு அரசு அவருக்கு போகும்போதுலேயும் வரவேற்பு, வந்த பின்னும் வரவேற்பு, ஏகப்பட்ட நடிகைகள் பார்த்துருக்குறாங்க. ஐயா திருமாவளவன் கூட அன்பாக அனுமதிச்சார். இந்த மாதிரி அடுக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு அரசியல்வாதிகள் பிரமிக்கக்கூடிய அளவுக்கு இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இசையமைப்பாளர். ஒரு சாதாரண ஒரு வில்லனுடைய நடிப்பை பார்த்து பிரமிச்சு போய் எந்த அளவுக்கு அந்த வில்லன், அதாவது முர்ரே ஆபிரகாம்ங்கிறவர்கள் கஷ்டப்பட்டு நடிச்சிருப்பார் அப்படிங்கிறத உண்மையிலே காலில் விழுந்து அவரை பாராட்ட வேண்டும் அப்படி இன்னைக்கு வந்து மனம் திறந்து பேசியிருக்கின்றார். அன்னைக்கு 1984 பேசினார். அப்படிங்கிறது வந்து கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதாவது வந்து ஒரு கலைஞனுடைய ஒரு வருத்தம் இன்னொரு கலைஞனுக்குத்தான் தெரியும். இவர் வந்து இசைக்கலைஞன், அவர் வந்து ஒரு நடிப்பு கலைஞன். என்னதான் கூட ஃபீல்டு வேற மாதிரி இருந்தாலும் கூட கலைஞன் தான். கஷ்டப்பட்டு எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படிங்கிற உணர்ந்தார். பார்த்தீங்களா? இதே உணர்வு அவருடைய பாடல்களை பாடக்கூடிய மக்களை அவர் உணர்ந்தால் இன்னும் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறத எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய விருப்பம். ஏன்னு கேட்டால் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடினாலும் சரி, நம்மள மாதிரி ஆள் சாதாரணமாக பாடினாலும் சரி, ரைட்டிங் காப்பிரைட் பிரச்சனை வராமல் இளையராஜா விட்டு கொடுத்து போனான்னு வச்சுக்கலாம். உண்மையிலே வந்து இந்த இசை உலகமே அவரை பாராட்டும். ஆமாம், அதற்காக வந்து அவர் காழி விழுவார்கள் என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது. அந்த அளவுக்கு உயர்ந்த மேதை. அதை அவர் எதிர்பார்க்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு. என்றாலுமே கூட அவர் இந்த அளவுக்கு கீழிறங்கி பேசிய ஒரு விஷயத்தின் அடிப்படையில் அவருடைய பாடல்களை பாடக்கூடிய வகையில் யார் பாடினாலும் சரி கீழிறங்கி விட்டு கொடுத்து போல இன்னும் நன்றாக இருக்கும் என்பதுதான் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.